தீபம் மலை மேலே தெரிகின்றது. மலை மேலே தெரிகின்றது. கோவில் மணியோசை ஒலிக்கின்றது. தாயின் தயவோடு ஏழை அடியேனை வாவென்றருணாச்சலம் அழைக்குது. தீபம் மலை மேலே தெரிகின்றது. தீபம் மலை மேலே தெரிகின்றது. கோயில் மணியோசை ஒலிக்கின்றது. தாயின் தயவோடு ஏழை அடியேனை வாவென்றருணாச்சலம் அழைக்குது. இந்த ஓரத்தில் எழுதி எல்லாம் வல்ல குழந்தைமாமலை ஸ்ரீ பாலசுப்ரமணிய அருள் ஆலயத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த ஆலயத்தில் திருக்காட்சி தீப விழாவானது திருவண்ணாமலைக்கு நிகரான அடுத்த ஸ்தலமாக இது விளங்கப்படுகிறது. குழந்து அருந்து விழுந்து எழுந்த மலை என்பதனால் இந்த சேத்திரமானது கொழுந்துமாமலை என்று பெயர் மருவி என்று மிகவும் பிரசித்தி பெற்ற தலமாக இது திகழப்பெற்று கொண்டிருக்கின்றது. திருவண்ணாமலைக்கு அடுத்த ஸ்தலமாகவும் இது திகழப்பெற்றிருக்கின்றது. ஒவ்வொரு மாத பிறப்பு நிகழ்ச்சியும் கடைசி வெள்ளிதரமும் மிக சிறப்பாக இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மறுபெருமான ஆளுகையில் எல்லாம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த சேத்திரமானது மிகவும் பழமையான சேத்திரமாக 2000 ஆண்டு கால பழமையானதாக இருக்கின்றது. கொண்டிருக்கின்ற சமயத்தில் ஆஞ்சநேய பகவான் இந்த மலையை தூக்கி சென்று கொண்டு வர வழியிலே ஒரு கொழுந்து அருந்து விழுந்து எழுந்த மலை. அதனால் இந்த மலைக்கு பேர் கொழுந்திராமலை ஸ்ரீ பாலசுப்ரமணிய சுவாமியாக அருள்பார்த்து கொண்டு இருக்கின்றார். மிகவும் பிரச்சாரமான முருகப்பெருமான் குழந்தை பாக்கியம் அருள் சலாம், முக்கியமாக குழந்தை பாக்கியம் அருள் சலாம், முக்கியமாக 6 வாரங்கள் வெள்ளிக்கிழமைகளை வந்து அர்ச்சனை செய்து பெருமானுக்கு அர்ச்சனை செய்து கடைசியில் முடிவுகளாய பாலாபிஷேகம் செய்து பால் நிவேதனம் செய்து படைக்கப்பட்டு முடிவுகளை பூர்த்தியை செய்துவிட்டு முருகப்பெருமானை வந்து அவதாரம் செய்வதாக இங்கே ஐதீகம்.